பரிணாம வளர்ச்சியில கடவா பல்லு அளவு சுருங்கிருச்சு. இன்னும் சொல்ல போனா வருங்காலங்கள் அடுத்த இதுல வந்து கடவா பல் இல்லாம கூட போகலாம். ஏன்னா இப்ப நம்ம வந்து எதுவுமே அரைச்சு சாப்பிடாம நேரடியா இந்த திரவ உணவை நேரடியா எடுக்கிற மாதிரி எல்லாம் வரும்போது மாறும். அது மாதிரிதான் இன்னொன்னு சொல்லுவோம், அந்த மோலார் டீத்ன்னு சொல்லுவோம், அந்த சிங்க பல்லுன்னு சொல்றோம்ல. இந்த விலங்குகளுக்கு எல்லாம் பார்த்தா முன்னாடி 2 கோரப்பல்லுன்னு சொல்லுவோம், முன்னாடி இங்க இருக்கும், நல்ல நீளமா இருக்கு. நாய்க்கெல்லாம் பார்த்தா நல்லா தெரியும். அது நாயெல்லாம் எதுக்கு பயன்படுத்தணும்னா பயமுறுத்த பயன்படுத்துது. யாராவது வந்து பல்ல தான் காட்ட முடியும். குரங்கும் அப்படிதான், நீங்க பயமுறுத்தணும்னா பல்ல காட்டுங்க, என்கிட்ட பெரிய பல்லு இருக்கு, வந்தா கடிச்சிருவேன் ஜாக்கிரதைன்றதுக்கு இப்ப பயன்படுத்துறோம். அப்ப வந்து வேட்டையாடுவதற்கு அந்த மாதிரி பற்கள். இப்ப மனிதனுக்கும் ஆரம்பத்துல பல்லு பெருசா இருந்திருக்கும், அந்த கோரை பற்கள்ன்ற மோலார் டீத். இப்ப அந்த மாதிரி நம்ம போய் பாஞ்சு கறியெல்லாம் கடிச்சு சாப்பிடுறது இல்லை. அதனால அந்த அளவுலாம் சுருங்கி இன்னைக்கு அது பயனற்ற ஒரு பல்லா தான் இருக்குது. வருங்காலங்கள்ல நீ கடிச்சு கூட சாப்பிடாத போன்லெஸ்ஸே நான் திரவ வடிவத்துல கொடுத்துறேன், ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சி குடிச்சுக்கின்ற அளவு கூட வரும்.